பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோல பிரச்சனை ஆகிற மாதிரி ப்ரோமோ எடிட் பண்ணியிருக்கிறாப்புல. அது வெடிக்குமோ அப்படின்றத யோசிச்சு பார்ப்போம். இன்னொரு பக்கம் லைவ்ல துஷார் வந்து அரோரா கிட்ட பேசி ஒரு சில அட்வைசஸ்லாம் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாப்புல. அந்த கிளாரிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். அமித் விக்ரம் கிட்ட தனியாக கூப்பிட்டு போய் சில பல விஷயங்களை பேசிட்டு இருக்கார். இந்த 3 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீட்டில் அந்த அன்சீன் ப்ரோமோ தான் இது. இந்த வீட்டில் நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம். ஸோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஃபைனலிஸ்ட் 4 பேருமே ஒவ்வொன்று சொல்லணும். புரியுதா? ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு ஒரு கேள்வி எடுப்பாங்க, ஃபைனலிஸ்ட் எல்லாருமே சொல்லணும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சபரி வரார். எல்லாரையும் நம்ம நம்பலாம். எப்படி நம்ம எல்லாரையும் நம்பலாம்? அவன் நம்பாம போனது அவங்க பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை கிடையாது. எப்படி அது அவங்க பிரச்சனை, நம்ம அதை இது பண்ணவே தேவை. நம்ம அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், நம்ம அவனுக்கு நியாயமாகவும் அவனுக்கு நம்ம வந்து உண்மையா இருந்திருக்கோம். அந்த விதத்துல நீங்க சந்தோஷப்பட்டுங்க. அவன் நியாயமாவோ அவன் உண்மையாகவோ இல்லைன்னா அது அவனுடைய பிரச்சனை. அதுக்கான பதில் அவன் தான் ஃபேஸ் பண்ணிக்க போறான். அதுக்கான இதுவே அவன் தான் பார்க்க போறான். உங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்லும்போது நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சபரி சொன்னதுல. எக்ஸாக்ட்லி ரைட். அடுத்து விக்ரம். யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த கேமே ஜட்ஜ் பண்ணுறது தான் கேம். ஸோ இந்த கேமே அப்படி தான். யாரையும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. அவனும் ஒரு மனுஷனாக தான் இருக்கான். ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவனும் இந்த வீட்டில் ஒரு பர்சன் தான், ஒரு மனுஷன் தான். அந்த ரீதியில் தான் நம்ம பார்க்கணும். அவன் ஃப்ராடு, ஏமாத்தக்காரன், எனக்கு எதிராக ஒரு பிளாட் பண்ணுறதா இருக்கிறது இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா, எதிரில் இருக்கவும் மனுஷன் தான், அவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் நிறைய ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஃப்ராடு, ஏமாத்துக்காரன்ற டைலாக்லாம் போட்டுட்டு அவன் எனக்கு எதிராக திருப்பி விட பார்க்குறான், எனக்கு எதிராக இந்த மாதிரி சில வேலைகள் பார்க்குறான், நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறார். இது வந்து ஜட்ஜ் பண்ணல, இவரும் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து தான் திவ்யாவை அட்டாக் பண்ணாரு. திவ்யாவும் ரிட்டன் எப்படா மாட்டினாருன்னு ரிட்டன் செஞ்சாங்க. இது 2 பேரும் மாற்றி செஞ்சுக்கிட்டது தான். ஓகே, அதை நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றார். அடுத்து திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, கருத்தை திணித்தல் அந்த இடத்துல கட் பண்ணும். இங்க தேவையில்லாம கருத்து போடுறாங்களோ, கருத்தை திணிக்கிறாங்களோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல டப்புன்னு வந்து கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது எப்படி தெரியுமா? விக்ரம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சாரா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரா, அது வந்து கருத்து திணித்தல். நான் வந்து கட் பண்றேன், விக்ரமுக்கு ஆப்பு வைக்கிறேன்ற மாதிரி விக்ரமை கட் பண்ண மாதிரி தான் அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க திவ்யா. இது வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது சால்வ் ஆன மாதிரி தெரியல. விக்ரமும் திவ்யா ஒரு பக்கம் விக்ரம் சால்வ் பண்ற மோட்ல வந்தாலும் அவர் பேசுற வேர்ட்ஸ்ல வந்து திவ்யா ட்ரிகர் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து திவ்யா போயிட்டு எங்க முடிச்சு விடணுமோ அதை முடிச்சு விட்டுறணுன்ற மாதிரி முடிக்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே, இது அடுத்து அரோரா சொன்ன விஷயம் தான் ஃபன்னா இருந்துச்சு. அந்த இதுலயே ஒரு விஷயம் எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துடணும். பணப்பொட்டியை எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துடணும். முடிவு பண்ணிட்டு அதை செஞ்சிடணும், யோசிக்க கூடாது. ஸோ அதை முடிவு பண்ணிட்டீங்க, அதை தான் பண்ணணும்ன்ற மாதிரி உன் மைண்ட்ல தாட் வந்துருச்சுன்னா யோசிக்காம பிளைண்டா போயிடணும். ஏன்னா இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா 2 நாளா, போச்சே எடுத்திருக்கலாமோ நிறைய யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அதனால அதை தோணுச்சுன்னா அப்பயே மைண்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதா, அப்படியே எடுத்துருங்க, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது அன்சீன் ப்ரோமோவில் நடக்கும் நிகழ்வுகள். ஓகே, அடுத்து லைவ்ல வந்து துஷார் அவர்கள் ஒரு பக்கம் அரோராவை தனியாக கூப்பிட்டு போய் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு, இது வந்து துஷார் வந்து அரோராவுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தானோ இல்லையோ, வெளியே இருக்கிற மக்களுக்கு பயங்கரமான கிளாரிஃபிகேஷன், சில கூட்டங்களுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காப்ல அப்படின்றதான் சொல்ல தோணுது. என்னன்னா, என் கேம் உன்னால நான் வெளியே போல, முதல் ஸ்டேட்மெண்ட், உன்னால நான் கேமை விட்டு வெளியே போல. ஏன்னா அந்த கேம்ல வந்து நான் ஐசோலேட் ஆயிட்டேன். அந்த கேம்ல நான் ஏதோ ஒரு ஐசோலேட் ஆயிட்டு எனக்கு இந்த கேமோட புரிதல் பத்தல, கேம்ல எப்படி நடந்துக்கணும்னு பத்தல, அந்த அளவுக்கு தான் நான் இருந்திருக்கேன். இது முழுக்க என்னோட தவறு. என்னால தான் நான் வெளியே போக முடியும், மற்றவங்களால வெளியே போக முடியாது. நான் ஐசோலேட் ஆயிட்டு தனியாக ஆயிட்டதாகவும், இன்னொரு பக்கம் எபிசோட்ல அந்த அளவுக்கு நான் வரல, ப்ரொஜெக்ஷன் வராத அளவுக்கு நான் போயிட்டேன். அதனால தான் எனக்கு இப்படி ஆயிருக்கு. ஸோ அதனால இதுக்கு நீ காரணமோ, உன்னாலதான் இது அப்படின்றதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. நான் போனதுக்கு காரணம் நானு, நீ வர்றதுக்கான காரணம் நீ உன் உழைப்பை போட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததுக்கான காரணம் நீ மட்டும்தான் அரோரா, நான் கிடையாது. அடுத்தவங்களோட பேரையோ இதையோ யூஸ் பண்ணி நீ வரல, நீயா தான் வந்திருக்கிற. இதை பத்தி யோசிக்காத. ஸோ ஒரு பாயிண்ட்ல நீ என்ன நினைக்கிறன்னா, நான் போனதுக்கு காரணம் நீதான்ற மாதிரி உன்னையே போட்டு அடிச்சுக்கிறேன், உன்னையே போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிற அப்படின்ற எண்ணமே உனக்கு தேவை கிடையாது. எப்படி அப்படின்ற எண்ணமே உனக்கு தேவை கிடையாது. இதுக்கு முழுக்க என்னுடைய தப்பு தான், என்னுடைய ஃபால்ட்டு தான்.
இதை பத்தி நீ யோசிக்காத, நீ இவ்வளவு தூரம் ஃபினாலே வரையும் டிராவல் ஆகிட்டு இவ்வளவு தூரம் நீ பயங்கரமா பேசி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரியா கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஹர் அப்படின்றதான் உனக்கு வெளியே இருந்து நான் சப்போர்ட்டா பேசினேன் அப்படின்றத போட்டு உடனே உடச்சு விட்டாப்ல. ஸோ தெல்ல தெளிவா அந்த பர்சனே, கன்சர்ன் பர்சனே, நான் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டாப்புல. முடிஞ்சு போச்சு. ஓகே. ஆனா இதுல இன்னொரு ஹைலைட், இதுல ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மக்களே, அரோராவும் அந்த இடத்துல சைலண்டா இருந்தாங்க, துஷாரும் சைலண்டா இருந்தாங்க. அப்ப ரெண்டு பேருமே சைலண்டா இருந்தது ரெண்டு பேர் மேலேயும் தான் இருக்கு. அது துஷார் சைலண்டா இருந்தது துஷார் மேல வரும், அரோரா சைலண்டா இருந்து அரோரா மேல வரும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அரோரா என்ன சொல்றாங்க, இல்ல பல இடங்கள்ல உன் பேர் சொல்லும் போது எனக்கு பிரேக் ஆயிருவேன், உடஞ்சிருவேன். அதெல்லாம் தாண்டி விஜேஎஸ் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாரு, பிக் பாஸ் சொன்னாரு, அதெல்லாம் ஒரு விஷயங்கள் தாண்டி நான் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்ன சொன்னாலும் ஸ்ட்ராங் ஆயிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் ஆயிட்டு இப்படி நான் வர ஆரம்பிச்சிருக்கேன்ற மாதிரி அங்க ஒரு கிளாரிபிகேஷன் மாத்தி நடக்கிற சம்பவத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். அடுத்து திரும்ப ரீகன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக பிரஜனை வந்து ரம்யா மேல செம காண்டில் இருக்காரு. இது ஷோன்னு பாக்குறேன், செலிப்ரேஷன் வீக்குன்றது பாக்குறேன், ரம்யா வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்பல. விக்ரம கூப்பிட்டு தனியா வந்துட்டார். எப்படி விக்ரம கூப்பிட்டு ஒரு பக்கம் அமித் வந்து பல விஷயங்களை பேசுறாரு. கிச்சன் ஏரியாலே வந்து அந்த கார் மேட்டரை பத்தியும் இதை பத்தியும் அங்க டிஸ்கஸ் பண்றாரு. விக்ரம் காதுல போயிட்டு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. வெளியே வந்து அமித் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நேத்து கூட அந்த வீடியோ போட்டிருப்பேன். அமித்தோட மனைவி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கன்ட்டு. ஸோ அமித் சொல்றாரு, ஒரு வாரம் வந்து சாண்ட்ரா தனியா ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்கன்றதுக்காக நான் அவங்களுக்காக போய் நின்னேன், அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று பேசினேன், மென்டலி பிரேக் டவுன் ஆயிட்டாங்களே கூட நிப்போன்னு நான் போய் நின்னேன். ஆனா அதே சாண்ட்ரா நேத்து வந்து நான் பாட்டுன்னு சந்தோஷமா தான் இருந்தேன், நான் ஒன்னு ஜாலியா தான் இருந்தேன், அவரா வந்து தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நாமினேட் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு மூஞ்சில முகத்துல அடிச்ச மாதிரி இருந்தது, மூஞ்சில இது பண்ண மாதிரி இருந்தது, எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி அதை சொல்றாரு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கான காரணம் சாண்ட்ரா கூட இருந்ததா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. அது என்னமோ உண்மைதான், சாண்ட்ரா கூடயும் இன்னொரு பக்கம் பார்வதி கூடயும் இருக்காதுங்க ஐயான்னா நீங்க கேட்டீங்களா? அப்ப கேட்காம இப்ப வந்து வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன புரோஜனம் அப்படின்றது தான் இருந்தது. அதை தாண்டி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இங்க பாக்குறாங்க விக்ரம், அதை நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது எனக்கு கார் டாஸ்க்ல நடந்தது நான் உண்மையாவே நான் ரியலா தான் ஏன் பார்த்தேன், அது பக்கத்துல இருந்து பார்த்தாலும் எனக்கு தெரியும். மற்ற விஷயங்கள் அதுக்கு முந்தின விஷயங்கள்லாம் எனக்கே டவுட்டா இருந்தது, இதெல்லாம் இருந்தது. பட் அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்லிட்டாரு, இங்க பாருங்க நான் அந்த இடத்துல உண்மையா இருந்திருக்கேன், நானா இருந்திருக்கேன், ஆனா அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என் மனசுக்கும் எனக்கு நான் துரோகம் பண்ணல, நான் என் ஒய்ஃபா இருந்தாலும் அப்படிதானே போய் நின்று இருப்பேன், அந்த மாதிரி தான் நான் நின்று போயிட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட்டா, அப்படி நான் நிக்காம போயிருந்தாதான் என் மேல பிரச்சனை, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு. அதே தான் விக்ரம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, கடைசி நேரத்துல நான் அவங்களுக்கு கூட எப்படி இருந்தேன்னு தான் நான் பார்த்தனே தாண்டி அவங்க இப்படிதான் பண்றாங்களா பண்ணிட்டு போட்டோன்னு விட்டு தான் இருந்தேன்ற மாதிரி விக்ரமும் பேசுறாரு. ஸோ நான் எனக்கு இந்த டைட்டில் மேலேயும் ஆசை கிடையாது, நான் எவிக்ட் ஆகிறது கூட எவிக்ட் ஆனா கூட பரவாயில்ல, நான் எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணி இந்த கேம்லாம் விளையாடல, அதுக்கான திறமையும் என்கிட்ட இல்லை, நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்களோ போனதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், என்னோட இலக்கு என்னோட விக்கல்ஸ் இதுவாகணும், அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இந்த ஷோவை விட்டு நான் வந்தனே, இந்த ஷோவுக்கு வந்து நின்று இருக்கேன், இதுதான் எனக்கு தோணுது, வேற எதுவுமே கிடையாதுன்ற இந்த விஷயத்தையும் கிளாரிட்டி கொடுக்குறார். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு சில விஷயங்கள் அப்படி இருக்குன்ற மாதிரி அந்த ட்ராமடைஸ் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டிஸ்கஷனாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ள நடந்த டாஸ்கை பத்தின ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அமித்துக்கும் இவரு கூடயும். இதுதான் பிக் பாஸ் லைவ்ல நடக்கிற சம்பவங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.